சார் படம் எப்படி இருந்ததுங்கண்ணா? வடிவேல் அவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்கண்ணா? ஓகே. இருந்ததுங்கண்ணா வடிவேல் பகத் பாசில் இவங்க 2 பேர் எப்படி பண்ணியிருக்காங்கண்ணா? என்ன பண்ணியிருக்காங்க? வடிவேலுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குங்களா படம் அது? 2 பேர்த்துல யாரும் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? சரிங்கண்ணா. சித்தாராமா எப்படி பண்ணியிருக்காங்க? பழைய கொஞ்சம் காமெடியாக தான் வராங்க. நல்லா இருக்கு. ஓகே. அதெல்லாம் புதுமையாக போகிறீங்க கேட்குதுங்கண்ணா? சஸ்பென்ஸ் த்ரில்லராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்க முடியாத மலையாள டைரக்டர் ஒரு நாள் நல்லா 2 பேர்த்துக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. சாங்ஸு பிஜிஎம்ஸ்லாம் எப்படி இருக்குண்ணா? ஒரு மாதிரி தான் இருக்குது. சாங்ஸு பிஜிஎம்லாம் எப்படி இருக்குங்கண்ணா? சாங்ஸ் சுமார் பிஜிஎம் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்கு. கோவை சார்லாம் மேவனமாக இருந்திருக்காங்க. அவங்களாம் எல்லாரும் சின்ன சின்ன ரோடு எல்லாம் பண்ணுவாங்க. சித்தாராமா கம்பேக் கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க? 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி எப்படி சார் இருக்கு? பகத் பாசில் சார் வடிவேல் சார் மாமானுக்கு அப்புறம் நம்ம மறந்துடுவோம். படம் நல்லா இருக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாவோட பிஜிஎம் சாங்ஸ் சுமார் பிஜிஎம் 10க்கு ரேட்டிங் சார் நம்ம 10க்கு வந்து 8. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகும் ஒரு மாதிரியா. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஓகேங்க. பகத் பாசில் வடிவேல் சார் அவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க? 2 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் நிறையா இருக்குது. என்ன சொல்ல வராங்கண்ணா படத்தில்? குழந்தைங்க சின்ன வயசில் இது ஃபாலோ பண்ணுற மாதிரி வடிவேல் தான் தர மாட்டார். கடைசியாக பகத் பாசில் ஃப்ரெண்டை வந்து கூட அப்புறம் பகத் பாசில் கொண்டுறாரு. படம் ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கண்ணா படத்தில்? பாட்டு ஒரு பாட்டு தான். இது ஒன்று பழைய பாட்டு ஒன்று ரீமிக்ஸ். இதில் வந்து மற்றபடி இது ஒரு ஃபீல் குட்டாக இருக்குதுங்களாண்ணா இல்லை த்ரில்லர் ஜானருங்களா? தெரியலைங்க, காமெடி நல்லா இருக்கும். ஓகே. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்கண்ணா? 7 தரலாம். 7 தரலாம். ஓகேங்கண்ணா. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்ததுங்களா? என்ன சொல்ல வராங்க ப்ரோ படத்தில்? சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக இருக்குது. சரியாக இதாக இப்போ மலையாள படம் ஸ்டைலுக்கு இருக்குதுங்களா படம்? இருக்குது. மலையாள படமே இருக்குது, தமிழ் படமே 2 கலந்த மாரியும் இருக்குது. ஏன்னா மலையாள டைரக்டர் எடுத்தது, அதனால் மலையாள படம் மாதிரி அந்த ஒரு ஜானரில் இருக்கும் அப்படின்வாங்க. இருக்குது. ஃபகத் ஃபாசில் இருக்கிறனால நம்ம மலையாளம் மாதிரி தெரியுது. வடிவேல் இருக்கிறனால தமிழ் படமே 2 மிக்சிங். அவங்க 2 பேர் ஆக்டிங்கில் யார் ஆக்டிங் ப்ரோ ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது? வடிவேலுங்களா இல்லை பகத் ஃபாசில் சாருங்களா? ஃபகத் ஃபாசில் நல்லாவே பண்ணியிருக்காரு, வடிவேலும் நல்லா பண்ணியிருக்காரு. மாமன்னனுக்கு அப்புறம் ஒரு 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் நல்லா இருக்கு. அதான் எதிர்பார்த்தோம்னா நல்லாவே இருக்குதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காமெடியும் நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு. ஓகே. இந்த படம் ஃபைனலாக வந்து ஓவரால் இது எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக ஃபீல் குட்டாக இருந்துச்சுங்களா இல்லை த்ரில்லர் ஜானரில் இருந்துச்சு? ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? 9 பாயிண்ட். நீங்கள் ப்ரோ? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பகத் பாசில் அண்ட் வடிவேலுடைய காம்பினேஷன் ஃபிலிமு. ரொம்ப நினச்சி பார்த்ததை விட ரொம்ப நல்லா சிறப்பாக வந்திருக்கு. படம் நல்லா சிறந்த படமாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லோவாக போனால் நல்லா ஒரு போர் அடிக்காமல் நல்லா சிம்பிள் பட் பவர்ஃபுல் அந்த மாதிரி நல்லா இது. செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக படத்தோடைய கதையே, அதோட விதையே செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுங்களா கதை? இன்ட்ரெஸ்டே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் தான். அதில் வந்து சில சப்ஜெக்ட்டு சொல்லியிருக்காங்க. பெண் குழந்தைங்களுடைய வச்சு ஒரு சப்ஜெக்ட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இவங்களுடைய பண்ணுறாரு வடிவேலுன்றது சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் ரோல் வந்து வடிவேலோட வைஃபாக நடிச்சிருக்காங்க. சித்தாரா தான் இதில் மெயின் ரோலாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா வடிவேல் 2 பேர் யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வடிவேல் தான் அதிகம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா சப்ஜெக்ட் படத்தோட கதையே வந்து விதை எல்லாமே வரது வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு சித்தாரா இருந்தவங்க அந்த கதையோட இது வருது. இதை நோக்கி கூட வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ பக்கத்து பாஸ் வந்துருக்காங்க. கோவை சார்லாம் மேம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா? கோவை சார்லாம் குட் போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு போகிறாங்க. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட ரோலை வந்து அவங்க வந்து கச்சிதமாக செஞ்சுருக்காங்க. வடிவேல் சாருக்கு இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தோன்னா எந்த படமும் சரியாக போகல. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து பார்த்தோன்னா அவருக்கு நல்ல டேக் ஆஃப். போன படம் நல்லா சிறந்தா போடுச்சு, செமையாக ஹிட் அடிச்சு. உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார், பெரிய ஹிட். இல்லை அது அந்த படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா எந்த படமும் அப்புறம் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்த படத்துக்கு அளவுன்னு சொல்ல முடியாது. அந்த படம் அது கிரேட்டு. இந்த படம் வந்து இதுவும் நல்ல ஒரு சிறந்த படம். இதுக்கப்புறம் வந்து இந்த 2025 வடிவேலோட சிறந்த படமாக இது இருக்கும். காமெடி இருக்கா இல்லை சீரியஸாக போதா படம்? படம் வந்து பார்த்தீங்கன்னா
காமெடின்றதுன்ற அளவுக்குலாம் ஒன்று அந்தளவுக்கு ஒன்று கொண்டு போகல, காமெடியெல்லாம் ஒன்று கொண்டு போகல. கதை வந்து சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ட்ரூத்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. போர் அடிக்கிறதே பார்க்குற அளவுக்கு போகுது. போர் அடிக்காமல் படத்தை வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லாம் எப்படி இருக்குதுங்கண்ணா? மியூசிக் வந்து ஆவரேஜ் தாங்க, ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜாக இருக்குது. பிஜிஎம் ஸ்கோர்லாம்ண்ணா? பிஜிஎம் தான் எல்லாமே ஆவரேஜ் தான். படம் லொக்கேஷன்ஸ் நல்லா இருக்குது. படத்தில் பிடிச்சது லொக்கேஷன்ஸ் தான். ஃபுல்லாக லொக்கேஷன்ஸ் அது ஃபுல்லாக பைக் ட்ராவல் தான். அந்த யமகா பைக் எடுத்து வடிவேலி இவங்க ரவுண்ட் அடிக்கிறது விட்டு நவுத்துறாங்க, நல்லா காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம சேலத்தை காட்டுறாங்க, கோயம்புத்தூர் இது காட்டுறாங்க, திருவண்ணாமலை காட்டுறாங்க. ஸோ படத்தில் எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ் தான். எல்லா லொக்கேஷனும் அவ்வளோ நல்லா பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை டைரக்டர் சுதேஷ் சங்கர் அவர் சுதீஷ் வந்து நம்ம வந்து பாராட்டணும். லொக்கேஷனுக்காக அவர் பாராட்டணும். நல்லா பிளான் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கியிருக்காரு.